உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள்னா என்னென்ன? 3 ஜாக்பாட்டுகள் என்னென்ன? கன்னிராசிக்கு தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்க பாருங்க. உலகத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த காதலுக்கும் இவங்களுக்கும் அது என்னமோ நித்திய பிரம்மச்சரிகள் இவங்கெல்லாம். இப்போது இப்போ தான் காதல்லாம் வந்திருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து விட்டு போன வாழ்க்கையிலே சார் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சார், தயவுசெய்து ஏதாவது பலனாக சொல்லுங்கள் சார். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான், நான் நிறைய கன்னிராசிக்கு சொன்னேன், கண்டிப்பாக வேலை பெறுவோம். ஜூன் 1க்குள்ளே நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா அது ஒரு உலகமாக அதிசயம். காரணம் என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். குரு நினச்சது தான் நடக்கும். ஏன்னா கிரகங்களில் பவர்ஃபுல் அவர் தான். அப்போது இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், 10ஆம் இடத்துலேருந்து வேலை அப்படி ஊசலாடிட்டே இருந்தது. இனிமேல் வேலை கன்ஃபார்ம் ஆக போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு வந்தவுடனே குரு 11க்கு வந்துட்டார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும் பொழுது கன்ஃபார்மாக இனி வேலை விஷயத்தில் பெரிய ஹைக் கிடைக்கும். இந்த வீணாக போன கம்பெனிலேருந்து வெளியே போகும்போது நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் சார். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது எனக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடைக்க போகுதுங்கிறது அப்படிங்கிறது. நண்பர்களே, ஒரு பலூன் இருந்ததாம். இந்த நேரத்தில் சொல்கிறேன் உங்களுக்காக தான். அந்த பலூன் ஒரு சின்ன குழந்தை வச்சுருந்தான். அந்த பலூனை எப்போ பார்த்தாலும் அது பொம்மை வரைஞ்சி கைக்குள்ளேயே வச்சு அமுக்கி வச்சுருந்தான். இந்த பலூனுக்கு ரொம்ப ஆசையாக தன்னை அந்த குழந்தை கொஞ்சவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அந்த பலூன் அது கொஞ்சவே இல்லை, உண்மை தான். அப்புறமா ஒரு நாள் அதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஐடியா வந்து தான், புதுசாக ஒரு பலூன் வாங்கிட்டேன், இந்த பலூனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. பாவம், இந்த பலூன் அந்த குழந்தைக்காக ரொம்ப ஏங்கிட்டே இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். இந்த புது பலூனை வாங்கிட்டு இந்த பழைய பலூன் அந்த குழந்தை விட்டுருச்சான். விட்ட உடனே அது அப்படி பறந்துருச்சு. ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் அந்த பலூன். வருத்தப்பட்டது மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியுதான், உலகமே அந்த பலூனை பார்த்து கைதட்டி சிரிச்சுதான். அப்புறமா தான் தெரிஞ்சுதான், இந்த உலகத்துமே நமக்காக காத்திருக்கு, நம்ம தேவையில்லாமல் இந்த சின்ன குழந்தை கையில் மாட்டிட்டு நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது. கன்னிராசிக்காரர்கள், உங்களை கொண்டாட இந்த உலகம் காத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் போய் தேவையே இல்லாமல் ஒரு சின்ன குட்டையில் போய் மாட்டிகிட்டு இருக்கீங்க. வாங்க, கடல் காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் கன்னிராசிக்காரர்கள் அந்த பலூன் எப்படி வானத்தில் பறக்குதோ அந்த மாதிரி பறக்க போகிறீங்க. முக்கியமான விஷயமே என்னென்னா, 11ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரியம். ஒரு வாழணுங்கிற தைரியம் வந்துடுச்சு கன்னிராசிக்காரர்களுக்கு. வாரட்டடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துடுச்சு. என்னைக்கு அந்த தைரியம் வருதோ நீங்கள் கெத்துங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அவ்வளோதான். அடுத்ததாக 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடம் 2027 ஜூனுக்குள்ளே அம்மா ஆகிடுவீங்க அல்லது அப்பா ஆகிடுவீங்க. ஸோ அப்போது என்ன ஆகிடுது, குரு பகவான் பார்த்துடுறார். அப்போது ஹீஸ் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பார்க்குறாரு. உச்சம் பெற்ற குரு. உடனே குழந்தை ஓகே இடம். நீங்கள் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் நேரம். அதே மாதிரி முக்கியமாக உங்களுக்கு சொத்து சேருகின்ற நேரம். 5ஆம் இடம் என்பது பந்தயத்தில் ஜெயிக்கின்ற நேரம், உங்களுடைய வீர சவால்களில் நிறைவேற்றுகின்ற நேரம் போன்றவையெல்லாம் ஏற்படுகிறது. அசோக் ஒரு டைரியில் எழுதிக்கோ அப்படிங்கிற மாதிரி. டம்மாலே டும்மில் அறியாத மாதிரி. ஸோ அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், 7 பார்க்குறார். உங்களுடைய 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது என்ன, காதல். ஸோ அப்போது ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு சார், மண்டபம் வரைக்கும் போயிடுது, கடைசி நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த முறை நிச்சயத்தை. முக்கியமாக 2வது விஷயம் என்னென்னா, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஒரு கல்யாணம் ப்ராப்ளம் ஆச்சு, 2வது கல்யாணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த கல்யாணமாவது உருப்படியாக நடக்குமா? அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உடம்பை பார்க்குறார். உடம்பு பார்க்கும்போது உடம்புல ஹெல்த்தியை கொடுக்குறார், ஹெல்த் பலம்.
4 பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவியை பார்க்குறார். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு கன்னியா ராசிக்காரர்கள் இந்த வேலை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, லவ் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இது எல்லாத்துலேருந்து வெளியே போகிறீங்க. இதெல்லாம் தான் ஜாக்பாட். அதில் முக்கியமான ஜாக்பாட் நம்ம சொல்கிறதா இருந்தால் வேலை தப்பிச்சது ஒரு ஜாக்பாட். 2வது ஜாக்பாட்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கிடச்சது, சொத்து வாங்கினது 2வது ஜாக்பாட். 3வது ஃபாரின் போகிறது 3வது ஜாக்பாட். சுவாமிஜி, இவர்கள் எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட்டால் நல்லா இருக்கும்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், அது 7ஆம் இடத்து சனிங்கிறதுனால அது கூட அடிஷனலாக இப்போது 6ஆம் இடத்து ராகு 5க்கு வரப்போகிறார். ஸோ இப்போ ராகு வழிபாடு மட்டும்தான் இவங்களுக்கு சிறப்பை தரும். திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம் செல்ல வேண்டும். முக்கியமாக குருவை பிடிச்சிட்டே இருக்கணும். ஆலங்குடி செல்லும். அப்போது இவர்கள் ஒரு வியாழக்கிழமைகளில் சனி ஹோரை, சனிக்கிழமைகளில் குரு ஹோரையில் குரு சனி 2 பேரையும் வழிபடுறது சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு தாராளமாக 92 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே. ஆக பராபவ வருடம்
மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.